வணக்கம். இது நெல்லை ஹோம் குக். இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பீர்க்கங்காய் 1/2 கிலோ, 4 பல்லாரி, 3 தக்காளி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், மல்லி இலை, கருவேப்பிலைங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பெருஞ்சீரகத்தை போட்டு பொரிய விட்டுக்கலாம். பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா தொக்கு பதத்துக்கு வந்ததும் நம்ம பீர்க்கங்காவை கொட்டி கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தொக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இப்போ மஞ்சப்பொடி போட்டுக்குவோம், வத்தப்பொடி, கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். ஒரு ஒரு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோங்க. தொக்கு அருமையாக வந்திருக்கும். இது சுடு சாதத்தோடு சேர்க்குறதுக்கும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பீர்க்கங்காய் கிடைச்சா இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றோங்கிறதே தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கடைசியாக மல்லி இலையை தூவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.